எதுங்க பெருசு? மனுஷனுடைய பார்வையில் மான மரியாதை இழக்காமல் இருக்கிறதா, கடவுளுடைய பார்வையில் மான மரியாதை இழக்காமல் இருக்கிறதா? அது எது பெருசோ அதை தாங்க கவனிக்கணும். மனுஷனுடைய பார்வையில் மான மரியாதை இழக்கிறது ஒரு விஷயமே கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. எனக்கு புரியுது, புண்படுத்தப்படுகிறோம், நம்மளை அது பாதிக்குதுன்றதுலாம் புரியுது. ஆனால் நாம் எப்படி சிந்திக்கணும்? மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, மனிதர்கள் பார்வையில் போச்சு, கடவுளுடைய பார்வையில் எதுவுமே போல. கடவுளுடைய பார்வையில் எப்போ திரும்ப மான மரியாதை இழப்போம்? பாவம். ஆமாம், பாவம். பாவம் செய்யும்போது தான் அது உண்மையிலே மான மரியாதை இழக்கிறது. ஆனால் யார் அப்படி சிந்திக்கிறான்? உலகத்தார் அப்படி சிந்திக்கிறாங்களான்னு நான் கேட்குறேன். நான் கண்ணா பின்னான்னு பாவம் செஞ்சுக்கிறாங்க, அதில் பெருமை பாராட்டிக்கும் செய்கிறாங்க, ஒருத்தர் பாராட்டிக்கிறாங்க வேற. பாவம், நீ இப்படி செஞ்சியா, ஓ நான் அதை விட இப்படி செஞ்சேன் போ அப்படின்றான். கேவலம். பாவம் தான் ஒரு கேவலமே ஒழிய நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறது ஒரு கேவலமே கிடையாது கடவுளுடைய பார்வையில். திங்கிங்கை மாற்றணுங்க. உலகத்தார் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. சின் இஸ் த ட்ரூலி ஷேம்ஃபுல் திங் பிஃபோர் காட். கடவுளுடைய பார்வையில் பாவம் தான் ஒரு கேவலமான ஒரு காரியம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, நான் காண்பித்தேன். உடனே என்னாச்சு? அவங்களுடைய கனத்தை இழந்துட்டாங்க, மகிமை இழந்துட்டாங்க, அவங்க நிர்வாணமாக இருக்கிறாங்கன்றதை உணர்ந்துட்டாங்க, தங்களுடைய அவமானத்தை மூட ஸ்டெப் எடுக்கிறாங்க. என்ன, பாவம் ஒரு கேவலமான ஒரு காரியம். எரேமியா 6:15 இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செஞ்சுக்கிட்டே கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் இருந்ததை தேவன் குற்றப்படுத்தி காண்பிக்கிறார். அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ பரிசேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். அருவருப்பான காரியத்தை செய்கிறான், ஆனால் வெட்கப்படுறானா? வெட்கம் இல்லாமல் அருவருப்பான அசிங்கமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுதான் கேவலம். கடவுளுடைய பார்வையில் அதுதாங்க கேவலம். ஆனால் நாம் பாவம் செய்யாமல் உருப்படியாக வாழ வேண்டிய விதத்தில் பாருங்கள், யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஆமாங்க நான் பாவம் செஞ்சுட்டேங்க, அப்போ கேவலம் தான், அப்போ அவ்வளோதானா நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு பிராயச்சித்தம் உண்டு. ஒருவேளை பாவம் செய்து அதனால் அவமானப்பட்டிருந்தீங்கன்னா சிலுவை தான் அதுக்கும் பிராயச்சித்தம். இயேசு நமக்காக பாவமானார், சாபமானார். நம்முடைய பாவத்தை மட்டும் இல்லை, நம்முடைய கேவலத்தையும் சுமந்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, நம்முடைய அவமானத்தையும் மூடுகிறார். நமக்கு அவமானத்துக்கு பதிலாக மகிமை தருகிறார்.